ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ கேக் பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 பவுலில் 4 எக்கோட ஒயிட்டையும் எல்லோவையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எக் ஒயிட்டை எடுத்துக்கலாம். எக் ஒயிட் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த ரெசிபிக்கு 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் சுகரை இந்த எக் ஒயிட்டில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஃபுல் ஸ்பீட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். சாஃப்ட் பீக் வர வரைய நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் எசன்ஸ் 2 to 3 drops ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதே பீட்டரில் இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆனதும் நம்ம ரிமைனிங் வச்சுருக்க 1/2 கப் பவுடர் சுகரை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பேட்சாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்திருந்த எக் எல்லோ ஹாஃப் ஒயிட் கலருக்கு வர்ற வரைய பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீட் மாற்றிக்கிட்டேன். மைதா இந்த ரெசிபிக்கு 1 கப் எடுத்திருக்கேன். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீட் பண்ணி வச்ச எக் எல்லோவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வீடியோவில் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம மைதா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காகும். அதுக்காக நான் 1/4 கப் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபுல்லாக மைதா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ணி வச்ச எக் ஒயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பீட் பண்ணி வச்ச ஃபுல் எக் ஒயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதும் நான் ஒரு 8 இன்ச் பேனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் பேட்டரை சேர்த்துக்கலாம். பேட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டிக் எடுத்து நல்லா லெவல் பண்ணிக்கிறேன். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆகி வந்ததும் இப்படி தான் இருக்கும். பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது நான் கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். நான் நிறையா பீஸ் வேணுன்றனால 8 இன்ச் பேனில் பேக் பண்ணேன். இதே ஹைட்டாக வேணும்னா 6 இன்ச் பேனில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான டீ கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.